கைஸ் கை கீச்சிக்கிச்சு. எங்கள் அக்கா தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டே நம்ம கார்த்திக் பேலஸில் நடந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போடுறதா இருந்தோம். அதுக்கு டே பிஃபோர் தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணுற ஹெவி ஒர்க் இருந்துச்சு. அப்போ தான் இந்த சம்பவம் ஆச்சு. கை கட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய ப்ராடக்ட் மேலே ஓட்டுற பிராண்டிங் ஸ்டிக்கரை ஸ்கேல் அண்ட் கட்டரை வச்சு எப்பயும் கட் பண்ணுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஒர்க் ஹெவினால கொஞ்சம் அவசரமாக கட் பண்ணேன். அப்போ தான் கூடவே சேர்த்து கையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணணும்னு பார்த்தா ரத்தம் பொலன்னு ஊத்துது. எனக்கு ஒன்றுமே புரியல. சரியான ரத்தம். கட்டர் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிச்சு கையை. அப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையை கொண்டாட மேலே பார்த்த மாதிரி தூக்கி வச்சேன். அதுக்கப்புறமேட்டு தான் ரத்தம் வரதே ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் நம்மளுடைய ஷாப்பை 9 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா உடனே நீ டாக்டரை போய் பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியா தான் வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி எங்க அக்கா வந்தாங்க. அப்புறம் அவங்க தான் என்ன உடனே டேக் கேர் பண்ணி வா போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளினிக் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டர் பார்த்து ரொம்ப டீப்பா கட் ஆயிருக்கு, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொன்னாங்க. எனக்கு ஊசினா பயம், இருந்தாலும் என்ன பண்றது, பயந்துட்டே ஊசி போட்டுட்டேன். அப்புறம் கட்டான இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு விட்டாங்க. அப்புறம் ஒரு 3 daysக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு சேஃபா நானும் அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க அக்கா தான் என்ன பார்த்து பத்திரமா டேக் கேர் பண்ணி கூட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அக்கா உங்களுக்கு ஒரு பறக்கமும்மா. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்ட கையை காட்டினேன். கை விரல்ல கொஞ்சம் கட்டெல்லாம் போட்டுருக்கிறத பார்த்தோன்னே அம்மா ரொம்ப சோகமாயிட்டாங்க. சரி கவலைப்படாதம்மா, சீக்கிரம் சரியாருன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மாத்திரையை போட்டாச்சு. நெக்ஸ்ட் தூங்க போறதுன்னு பாக்குறீங்க, அதான் இல்ல. நாளைக்கு எக்ஸ்போ கொண்டு போற ப்ராடக்ட்ஸ்க்கு இன்னும் ஸ்டிக்கர் ஃபுல்லா ஒட்டி முடிக்கல. கை கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பாதியிலே விட்டு வந்துட்டேன். ஸோ மறுபடியும் நம்ம ஷாப் போய் ஓப்பன் பண்ணிட்டு மீதி இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பிராண்டிங் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 12 ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ ஸ்டால் டே. ஸோ வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே சாட்டர்டே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ ஸ்டால் டே. அன்னைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து போய் அடிக்கியாச்சு. மக்களாகி நீங்க செம்ம வரவேற்பு கொடுத்தீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணி பேசணும். நாங்க சாட்டர்டே சண்டே செம்ம சூப்பரா இருந்துச்சு. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணிட்டு தான் வந்தோங்க. இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நசரா பொட்டிக் அக்கா. அவங்களுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். நான் கை கட் பண்ணிக்கினது, அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டால் போட்டது எல்லாமே ஒரு சூப்பரான அனுபவத்தை கொடுத்துச்சு. நீங்களும் எதை பண்ணாலும் பார்த்து கவனமா பண்ணுங்க. நானும் இதுக்கப்புறம் கவனமா பண்றேன். டாடா பை பை கைஸ், லவ் யூ ஆல். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம்.